இதுக்கு உமக்கு கொடுக்குற காணிக்கை நான் யாக்கோபு சொல்றாரு. ஏசா சொல்றாரு, எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு போனதுமானதுக்கு விட அதிகமாகவே இருக்கு, எனக்கு வானா யாக்கோபுன்றார். இல்லை, நீ என் கையில் வாங்கிக்கிட்டோம். அல்லேலூயா. ஏசா சொல்றாரு, இல்லைப்பா நிறைய இருக்கு யாக்கோபு, நீ நல்லா இருந்தா போதும், நீ நல்லா இருக்கிறிய அது போதும். இவங்கெல்லாம் யாரு? என் மனைவி குழந்தைங்க. அப்படியா? நீ நல்லா இரு, அது போதும், எனக்கு நிறைய இருக்கு. என் கூட பிறந்த பாவிங்க இருக்கிறானுங்க, அவங்களுக்கும் இருக்குது. அப்படி இருந்தோம் எந்த பூச்சி சும்மா தோளோன்னு பிட்டுக்குது, அதை பூச்சின்னு தாலி எடுத்து கிடக்குறானு. அவங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எடுத்துன்னு சாவன் விட்டுடலாம், எடுத்துன்னு போகலான்னு. அவங்களுக்கும் இருக்குது. இருந்தும் எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை விட மாட்டேன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஏசாவின் அன்பு இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இல்லை. இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்ததினாலே உலக ஆசை சிற்றின்பத்தில் உள்ள போயிடுச்சு. அடுத்தவனுடைய சொத்தை ஏமாத்துறதும், அடுத்தவனை ஏமாத்துறதும், அடுத்தவன் மேலே வன்கண் வைக்கிறதும், அடுத்தவன் மேலே இச்சிக்கிறதும், இப்படி போயிடுச்சு. என்ன இல்லையா? என்ன தெரியுமா? உறவு இல்லையா? ஆண்டவரோடு உறவு இல்லை. யாக்கோபு அந்த உறவை வச்சார். அல்லேலூயா. ஏசாவினுடைய உள்ளத்தை நைட்டு ஜபிச்ச ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து மாத்தினார். கொலை செய்யணும்னு தான் வந்தான், ஆனால் மாத்திட்டார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்ம எங்க போகிற முடிவு? பரலோகம். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகத்துக்கு போகிறோம். நம்முடைய சிந்தை எல்லாம் தேவனோடு உறவுல இருக்கணும். எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. எதையும் கொண்டு வந்ததில்லை. ஆமாம். ஏன் இங்கே சண்டை போட்டுக்கிறான்னா, பிசாசு இங்கே தள்ளப்பட்டு இருக்கிறானே. பிசாசு என்ன பண்ணுறான்? இங்கே தள்ளப்பட்டு இருக்கிறான். உலகத்தின் அதிபதி இருக்கிறதுனால இந்த மண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல ஆசை, பெண்ணு மேல ஆசை, தூண்டி 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 தேவனோடு இருக்கிற உறவுகள் என்ன பண்றான்? கட் பண்ணிக்கினே இருக்கிறான், கட் பண்றான் உறவுகள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க கர்த்தர் பிரியமானவர்களே. முதல்ல நம்மளை நாம புதுப்பிக்கணும். நம்மளை நாம் என்ன பண்ணோம்? புதுப்பிக்கணும் ஐயா. சீர்படணும், சரியாகணும். அல்லேலூயா. சரியாகணும். உன் அழைப்பை பாரு, ஒரு ரட்சிப்பை பாரு, தேவன் எப்படி மீட்டெடுத்தார் என்பதை பாரு, சிந்தனை செய், சிந்தித்து பார். நான் எப்படி இருந்தேன்? என் சாட்சியை கேட்டீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்மளாம் இப்படி இருந்தோமான்னு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், இப்போ நான் ஒரு சீட்டாட்டக்காரன்.